ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: 4 வேக வைத்த முட்டை, 2 பெரிய வெங்காயம் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதில் ஒரு அரை தக்காளி, 10 முந்திரி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பட்டை, இந்த மசாலாலாம் இது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மசாலாலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாக்கள்லாம் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் நல்லா குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா நம்ம செவக்க வதக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம இந்த தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிரேவியாட்டு நல்லா கிடைக்கும், இல்லைன்னா தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு நல்லா இதை ஒரு வாட்டி வதக்கிட்டு நம்ம இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாக்களெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலாக்களெல்லாம் ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்பப்போ நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போது இது எல்லாமே நல்லா பேஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொதி வந்ததும் அதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கிரேவி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நமக்கு கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை நம்ம 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி ஃப்ரை பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லா முட்டையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ முட்டை சேர்த்துட்டு மசாலாக்கள்லாம் இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம மல்லித்தழை தூவி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சுவையான முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.